நம்ம வரலாற்றுல மறைக்கப்பட்ட தன்னிகரில்லா தைரியத்துக்கு சொந்தக்காரரான ஒரு மாபெரும் வீராங்கனை இருக்காங்க. அவங்க தான் தில்லையாடி வள்ளியம்மை. வெறும் 16 வயசு. கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. அந்த பிஞ்சு வயசுலயே நம்ம நாட்டுக்காக தன் உயிரையே துச்சமா நினைச்சு தியாகம் செஞ்சவங்க இவங்க. இவங்களோட வரலாற்றை பார்த்தோம்னா பிறந்தது என்னவோ தென்னாப்பிரிக்காவில தான். ஆனா நம்ம இந்தியர்களுக்காக அஞ்சாம போராடிய ஒரு உண்மையான வீர தமிழச்சி இவங்க. அகிம்சைய மட்டுமே ஆயுதமா வச்சு காந்தியடிகளோடயே சேர்ந்து ரொம்ப தைரியமா அறவழி போராட்ட களத்துல குதிச்சாங்க நம்ம வள்ளியம்மை. அநீதியான சட்டங்களுக்கு அவங்க தலை வணங்கவே இல்ல. அதுக்கு பதிலா கொடுமையான சிறைவாசத்தையும் கடின உழைப்பையும் தான் ரொம்ப நெஞ்சுறுதியோடு தேர்ந்தெடுத்தாங்க. 16 வயசுல என்ன ஒரு தளராத நெஞ்சுறுதி பாருங்க. கொடிய நோயும் அந்த மோசமான சிறைவாசமும் அவங்களோட போராட்ட குணத்தை கொஞ்சம் கூட அசைக்கவே இல்லை. 1913ல கைது, 3 மாசம் கொடுமையான கடுங்காவல். கடைசில பிப்ரவரி 22ல அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த வீரமரணம் உண்மையிலே நம்மள கலங்க வைக்குது. இந்த மாபெரும் தியாகத்தை பார்த்து கலங்கி போன மகாத்மா காந்தியே இவங்கள இந்தியாவின் சிறந்த அழியாத மகள்னு நெகிழ்ந்து போற்றியிருக்காரு. வெறும் 16 வயசுல நமக்காக அனைத்தையும் தியாகம் செஞ்ச இந்த மாபெரும் தமிழச்சியோட வீர வரலாற்றை நாம என்றென்றும் போற்றுவோமா? இது நீங்க சிந்திக்க வேண்டிய விஷயம்.